வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைய காலை பள்ளி மாணவர்கள் மத்தியில் பேசியுள்ளார். வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி பேசியுள்ளார். அவர் பேசும்போது அந்த மாணவர்கள் மத்தியில் சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங், அதாவது வெற்றிக்கான இறுதி ஒன்றும் கிடையாது, அதுவான தொடரும். ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல், தோல்வி என்பது இறுதியானது அல்ல. இது நல்ல பழமொழி. துவக்கமே நல்லா சொல்லியுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள். Success is never ending, failure is never final. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் வரணும்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். பாருங்க, யாருக்காவது தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழ்நாடு பூகோளம், வரலாறு, தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை, தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக அமைப்பை பற்றி புரிதலானவங்க சமீப காலமாக முதலமைச்சராக வந்திருக்காங்களா? இல்லை. ஒரு காலத்தில் ஓமந்தூரார் இருந்தார். அற்புதமாக தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்தித்தார். அவர் காலத்தில்தான் சமூக நீதியுடைய உத்தரவு, இடஒதுக்கீடு உத்தரவு வழங்கப்பட்டது. அணைகளுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டன. அதே மாதிரி தமிழ் பயிற்சி மொழி, தமிழ் கலைக்களஞ்சியம், ஆலய பிரவேசம் இவ்வளவு செஞ்சார். அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சது. அதற்கு பிறகு குமாரசாமி ராஜா, அதுக்கு பிறகு ராஜாஜி, காமராஜர், அண்ணா வரைக்கும் நல்லா தான் இருந்தது. கலைஞரும் காலத்தில் அரசியல் பல்வேறு கோணத்தில் தமிழக அரசியல் சென்று விட்டது. எம்ஜிஆரும் பிரிந்தார். எம்ஜிஆர் ஏன் பிரிந்தார்? கலைஞருக்கும் அவருக்கும் பிடிக்கவில்லை. கலைஞர் தன்னுடைய மகன் மூகா முத்துவை சினிமா உலகத்தில் உருவாக்குகிறார், தனக்கு எதிராக உருவாக்குகிறார் என்று கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்து சில ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார் 77. அதுபோல் ஆந்திரத்தில் NT ராமாராவ் சில மாதங்கள் தான் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார். அவங்க மாதிரி தான் விஜயுடைய பார்வை இருக்கிறது. இது உடனே நான் விஜய்க்கு ஆதரிக்கிறேன்னு சொல்லலாம். இப்போ சோசியல் மீடியாவில் யாராவது நியாயமாக பேசுகிறாங்களா? நான் ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு ஏதாவது போடா வாடான்னு தான் பேசுகிறாங்களே. அந்த தரவுகளோடு யாராவது பேசுகிறாங்களா? யாரும் கிடையாது. இந்த சோசியல் மீடியாவில் கிட்டத்தட்ட புரிதல் உள்ள ஆட்கள் 10% தான். மீறி 90% தங்களுக்கு விரும்பினதெல்லாம் எழுதுறது. போடா வாடா. இதுக்கா ஒரு பதிவு போட்டால் அந்த பதிவு என்னன்னு கேள்வி கேட்கலாம், விவாதிக்கலாம். ஒரு பதிவு போடுற, ஒரு பொருள் சம்பந்தமாக, ஒரு சம்பந்தமான பிரச்சனை சம்பந்தமாக பதிவு போட்டால் அந்த பதிவுக்கான விளக்கங்களை கொடுக்கலாம், விவாதிக்கலாம். இல்லை இந்த பதிவு தவறு இப்படி என்று சொல்லலாம். அதை விட போடா நீ என்ன பெரிய அறிவாளியா, அந்த பதிவே என்னன்னு படிக்காமல் இன்னைக்கு பதிவு போடுறாங்க. அதுக்கு காசு 200 300 ஒவ்வொரு கட்சிக்கும். பிறகு எப்படி உருப்படும்? அதான் சொல்லியிருக்கா, சோசியல் மீடியாவில் புரணி வேண்டாம். எல்லாருக்கும் உரிமை இருக்குது அரசியலுக்கு வர்றதுக்கு. இன்றைக்கி என்ன, ஒரு ஆதிக்க அரசியல், குடும்ப ஆதிக்க அரசியல் நடக்குது. அதுக்கு அடிமையாக இருக்கிறவங்க இருக்கலாம். இப்போ நான் என் நிலைமை என்ன, அவ்வளோ உழைச்சேன், எல்லா கட்சிக்கும் உழைச்சேன், என்னை வைகோவுக்கும் உழைச்சேன், திமுகவுக்கும் உழைச்சேன். எல்லாருக்கும் தெரியும். என்னை விட உழைச்சவங்க யார் இருந்திருக்க முடியாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னை பயன்படுத்துவாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னை வெளியே அனுப்புவாங்க ஏதோ ஒரு வகையில். நான் சொல்கிறேன், இந்த செந்தில் பாலாஜி இவ்வளோ கூத்து பண்ணுறீங்களே, தூக்கி வச்சு ஆடுறீங்களே, இவரை எவ்வளோலாம் பேசுகிறீங்க. இப்போ நாடாளுமன்றத்துக்கு 40 உறுப்பினர்கள் போயிருக்காங்களே, அங்கே நாடாளுமன்றத்தை அசிங்கம் பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க. சரி சொல்லுங்கள், தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க சொல்லுங்கள், நான் மறுக்கலை. கலைஞர் வாழ்க, அவர் வாழ்க, சின்னவர் வாழ்க, பெரியவர் வாழ்க. என்னையா நீங்கள் எம்பிக்கள் அந்த தரத்தையே நீங்கள் குறைச்சிடுறீங்க. நாடாளுமன்ற ஜனநாயக தரத்தையே குறைச்சிடுறீங்களே. இதுதான் விதிமுறையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, விழிக்கிறீங்களே, சின்னவர் பெரியவர் நடுவுள்ளவர் என்று விழிக்கிறீங்களே, இது ஏறுமா? ஏறாதில்லை. நீங்கள் என்ன உறுதிமொழி எடுத்தீங்களோ, அங்கே என்ன பேப்பரில் அச்சிட்டு தாராங்களோ அவங்க அதைத்தானே ஏறும். இது கூட புரிதல் இல்லாமல் அவர் வாழ்க இவர் வாழ்க அன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படி தான் இன்றைக்கி அரசியல் இருக்குது. அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க 40 MP. இப்போ இந்த 40 MPயில் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 20 பேர் நான் கலைஞரோட நெருக்கமாக இருந்தவன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் 20 பேர் கலைஞருக்கே யாருன்னு தெரியாது. திடீர்னு கட்சிக்கு வராங்க. எங்கள் தென்காசி தொகுதியில் தனித்தொகுதி எனக்கு தெரியும். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் தொகுதி ஓரளவு எனக்கு தெரியும். தென்காசி தொகுதியில் போட்டி போட்ட பெண் யாருன்னே தெரியாது. ஏதோ கட்சிக்கு சொந்தக்காரன்னு கொடுத்தாச்சு. நீங்கள் திமுகவுக்கு என்ன உழைச்சாங்க? பதவி கொடுக்கீங்களே, கட்சிக்கு உழைக்கணும் இல்லை.
கட்சி களப்பணி செய்யணும்ல, அதுதானே தகுதி. யாராவது ஒருத்தர் காசு வச்சுருக்காங்களா, சரி போடு, அந்த மாவட்ட அமைச்சருக்கு அடிமையாக இருந்தால் நீ எம்பி ஆகிக்கோ, நீ எம்எல்ஏ ஆகிக்கோ அந்த மாவட்ட குறுநில மன்னர் மாதிரி இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக நிலைமை அதுதானே. திமுக எனக்கு தெரிஞ்சாலும் வேறு யாருக்கும் தெரியாது. அவ்வளோ நான் பார்த்துருக்கேன். கலைஞர் ராதான்னு கூப்பிடுவார். கஷ்ட காலங்கள்லாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் விரிவாக பல தடவை சொல்லிட்டேன். ஐநாவுக்கு போனது, ஈழத்தமிழர் பிரச்சனை, கனிமொழி தனிப்பட்ட விவகாரம் 91 கலைஞருடைய சிடியை கொண்டு போய் கொள்றான் சரி, நான் கொழி கொடுக்கலன்னா காட்டியிருப்பாங்களா? சரி, அதை விட்டுருங்க. அதே மாதிரி இதே முதலமைச்சராக நல்லா தெரியும். அவர் மனசாட்சி நான் திமுக உழைச்சனா உழைக்கலையான்னு தெரியும். அவர் பையனுக்கு தெரியாது, உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது, அவர் மருமகனுக்கு தெரியாது. அவங்களையும் நான் பார்க்க வேண்டிய இல்லை இல்லையா? கட்சிக்கு உழைக்கிறோம்னா கட்சிக்கு நியாயமாக உழைக்கிறோம், உண்மையாக உழைக்கிறோம், கட்சி பணிகளை செய்கிறோம், அதான முக்கியம். அவரை பார்க்கணும், இவரை பார்த்தா தான் நீ கட்சியில் இருக்கணும்னா அப்புறம் பணி செய்ய வேண்டாமே. இப்படி தான் இருக்குது. அதுக்கு தான் நல்ல தலைமை வேண்டும், ஒரு மாற்று அரசியல் வேண்டும். ஒரு ஆதிக்கம் இல்லாமல், குடும்ப வாரிசு அரசியல் இல்லாமல் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும் விஜய் விரும்புகிறாரு. அது நல்ல அறிகுறி தான். அது மட்டுமல்ல, போதைப்பொருள் கூடாது. இப்போ எல்லா இடத்துலையும் போதைப்பொருள் இருக்குது. அதுக்கு ஆளும் சர்க்காரை சேர்ந்த பிரம்மூரில் ஆதரவாக இருக்காங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது? கள்ளச்சாராயம், மதுக்கடைகளை மூடணும். அதே மாதிரி இப்போ பார்த்தா இவங்க சாத்தாங்குளத்தில் காவல் நிலையத்தில் மரணம்னு சொல்லி கனிமொழி ஓடி ஆடி குதித்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 100 காவல் மரணங்கள் கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு ஆட்சியில், திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. இவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் இதுக்கு பதில்? இப்படியான திமுக ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. இல்லைன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் 6% வாக்கு இழந்திருக்கு திமுக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தானே ஆளுங்கட்சி சர்க்காரே, 40 ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கீங்க இல்லையா? இப்போ பிஜேபி கொஞ்சம் வாக்கு சதவீதம் ஏற்றிக்கிட்டாங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நின்னா காசு இருந்தால் தான் நிற்க முடியும், கட்சிக்கு உழைச்சவன் நிற்க முடியாது. இது அரசியலாக? அரசியல் தொழில் கிடையாது, அது ஒரு தபம். அதை திமுகவில் நினைக்கிறதே கிடையாது. அதேபோல் நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணும், புரிதல் உள்ளவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தப்பே இல்லை. இங்கே முட்டாள்கள் உட்காந்துருக்காங்க, அமைச்சர்களாக உட்காந்துருக்காங்க, சட்டமன்றம் ஒன்றுமே படிக்கவே தெரியாது. காலை எந்திரிச்ச ஒரு அரசியல்வாதினா பேப்பர் படிக்கணும்லங்க, அன்றாட செய்திகள். பெருசு டிவி நியூஸ் மட்டும் பார்த்தா மட்டும் போதாது, பத்திரிகைகளும் படிக்கணும். அது படிக்கிறதே கிடையாது. இப்படியாக விஜய் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம், நமக்கு ஒரு முடிவு வரப்போகுது. ஏதோ ஒரு காலத்தில் நம்ம இந்த பூமி விட்டு போக போகிறோம். நல்லது செய்யணும் இல்லையா? நல்லது நினைக்கணும் இல்லையா? நீங்கள் சம்பாதிச்சு காசு கொடுத்து உங்கள் குடும்பம் வளரணும், ஆலமரமாக வளரணும், நாங்கள் தான் பதவி இருக்கோம். அப்போ மன்னராட்சி மாதிரி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? ஜனநாயகம் இல்லையே. அவங்களா வரட்டும், நான் வரக்கூடாது, வாரிசு அரசியலில் உன் மகன் வரக்கூடாதுன்னு சொல்ல. ஏன் திணிக்கிறீங்க? திணிக்கும் போது கட்சியில் உள்ள மற்றவங்க அடிமை மாதிரி அதை ஆதரிக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் தானே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. என் மகனை கொண்டு வந்திருக்கேன் அமைச்சரம்பிங்க, பிறகு அவர் ஆட்டோமேட்டிக்காக தலைவர் ஆவார். நான் சொல்கிறேன், கனிமொழி அரசியலுக்கு 2006 வந்தாங்க. இப்போ அரசியல் காலத்தில் அவர் பெரிய தலைவி ஆகிட்டாங்க. அதுக்கு முந்தின 2006க்கு முந்தினவங்கெல்லாம் கடுமையாக உழைச்சாளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. கனிமொழி மாதிரி வர முடியுமா பெண்களில்? சரி, இதே உதயநிதியை கொண்டு வந்திருக்கீங்க. எப்போ கொண்டு வந்தீங்க? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கொண்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி கலைஞர் காலத்தில் அவர் என்ன பண்ணார்? கலைஞருடைய பேரை அது மதிக்கலாம். அந்த 19 ஏறின வண்டி அப்படியே லிஃப்ட் மாதிரி 3வது மாடிக்கு கொண்டு நிப்பாட்டிடுறீங்க. இப்போ நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷமாக உழைச்சா படியில் தான் ஏறி வர்றோம். கனிமொழிக்கோ உதயநிதிக்கோ கலைஞர் கருணாநிதி குடும்பம் என்கிற ஒரு விசிட்டிங் கார்டில் மேலே 3வது மாடியில் போயிருந்தீங்க. நாங்கள் படியில் ஏறிட்டு வரோம், நீங்கள் லிஃப்ட்டில் போகிறீங்க. இதுதான் நிலைமை. இதுக்கு மாற்று அரசியல் வேணுங்கிற நிலையில் விஜய் வந்திருக்கிறாரு. வரட்டும், அவர் எப்படி களப்பணி ஆற்றப் போகிறார், எப்படி செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு சரியான பேச்சு. வாரிசற்ற ஒரு நேர்மையான அரசியல் வர வேண்டும், நல்ல தலைவர்கள் வர வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும், மது போதை கூடாது, போதைப்பொருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். சரி, பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் எப்படி நடையை போடுகிறதோ பார்ப்போம். அதில் என்டி ராமாராவ் மாதிரி வரணும், எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு அவர் நோக்கம் எடுத்து வருகிறார் என்றால் நல்லது நடக்கட்டும். யார் வேணால் வரலாம். அவர் சினிமா நடிகர் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி என்டிஆருக்கு மேலேயும் சினிமா நடிகர் அவர் போய் என்ன செய்வார்? அவர் வேடம் தான் போட முடியும்னு நான் ஆந்திராவில். எம்ஜிஆரை கட்சியை விட்டு விளக்கணுன்னா அதிமுகன்னு
சொன்னார். எவ்வளோ கிண்டல் ஏகடியம் பண்ணாங்க. இதெல்லாம் ஜெயிக்க போதா, இதெல்லாம் கரை சேராதுங்க அன்னு கிண்டல் பண்ணாங்க. திண்டுக்கல் தேர்தல் என்ன நடந்தது? மாயத்தேவர் ஜெயிச்சார். கையில் எம்ஜிஆர் கையில் பணம் இல்லை, கட்சி ஆரம்பிச்சுட்டு முதல் இடைத்தேர்தல். ஆனால் திமுகன்னு ஆளுங்கட்சி கிண்டல் பண்ண கட்சி எந்த இடத்துல 3வது இடத்துக்கு போச்சு. 2வது இடத்துல ஸ்தாபன காங்கிரஸ் NSV சித்தன். முதல்ல மாயத்தேவர் அதிமுக எம்ஜிஆர் கட்சி தோற்று திண்டுக்கல்ல. 2வதாக ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் NSV சித்தன் தான் வாக்கு பெற்றார். 3வது இடத்துக்கு தான் நீங்கள் திமுக வந்தீங்க. பொன்முத்துராமனுங்க வேட்பாளர். இந்திரா காங்கிரஸ் சீமசாமி கரு சீமசாமி நின்னார். அவர் டெபாசிட் வாங்கலைன்னு நினைக்கிறேன். இப்படி தானே இருந்தது. அதே மாதிரி வந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? கிண்டல் பண்ணுறீங்க. நான் இந்த விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லி போட்டேங்க, அதுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. சமூக ஊடகங்கள் நீங்கள் எழுதலாம் யோக்கியங்களாக எழுதுறீங்கடா, உங்களுக்கு என்ன தெரியும்? அதைத்தான் நீங்கள் விஜய் சொல்லியிருக்காரு. புரணி தான் பேசுகிறாங்க. ஒரு பதிவு போட்டால் அந்த பதிவில் என்ன இருக்குது, அதுக்கான கருத்துக்கள் சொல்லுங்கள். போடா வாடா என்ன வாய்க்கு வராத வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த அரசியல் கட்சி யாரை ஆதரிக்கலாம் அந்த அரசியல் கட்சி தலைவர் தான் அதுக்கு பங்கேற்று பதில் சொல்லணும். இவ்வளவு நாசமாக போனதுக்காக இந்த மாதிரி வாரிசு அரசியலும் ஒரு நீண்ட கால அரசியலை நாங்கள் தாடா அன்னு நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், திமிரில். அதுக்கு ஒரு மாற்று அரசியல் வரும். அதை விஜய் கொண்டு வர வேண்டும். அதற்கான பணிகளை ஆற்ற வேண்டும். அரசியல் என்பது எளிதான களம் அல்ல. எனவே அவருடைய பணி கடுமையாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் NT ராமாராவையும் எம்ஜிஆரையும் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவங்க எப்படி ஆட்சியை பிடித்தாங்களோ அது மாதிரி கடமை ஆற்றுங்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.